வெல்கம் பேக் டு அவர் சேனல். வெங்கட்லியோ டைரக்ஷனில் நம்ம ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் நம்ம சூர்யா, மமிதா பைஜு மற்றும் ராதிகாவோட ஆக்டிங்கில் இன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தமிழ் ஃபேமிலி ரொமான்டிக் காமெடி ட்ராமா மூவி தான் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு. படம் பார்க்க எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம். இந்த படத்தோட சிம்பிளான ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னா, கதையில் நம்ம சூர்யா 40+ ஏஜ் கேட்டகரியில் இருக்கிற ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அண்ட் பிஸ்டல் ஷூட்டரில் கோல்டு மெடலிஸ்ட் வேற. இப்போ கல்யாணம் வேணாம்னு நினைக்கிற நம்ம ஹீரோ அம்மாவோடைய ஆசைக்காக சரோகசி வழியா ஒரு குழந்தைய பெற்றுக்கிறாரு. குழந்தை பிறந்த பிறகு சில நாட்களுக்கு அப்புறம் அந்த பேபிக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வருது. இப்போ மமிதா பைஜு உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் நம்ம சூர்யாவுக்கும் மமிதா பைஜுக்குள்ள இருக்கிற அந்த 20 இயர் ஏஜ் கேப் ரொமான்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும், அவங்க எதுக்கு சூர்யாவோட ஃபேமிலிக்குள்ள வந்தாங்க, அவங்க உண்மையிலே யாரு, எதனால உள்ள வந்தாங்க, வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க, கடைசியில் சூர்யாவும் மமிதா பைஜும் சேர்ந்தாங்களா இல்லையா, அவங்களோட குழந்தை என்னாச்சு அப்படின்றதையும், கடைசியில் ஸ்டோரி எப்படி கொண்டு போறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாமே செம ஜாலியா லாகே இல்லாம நிறைய இடத்துல ராதிகா, மமிதா பைஜு இங்க ரெண்டு பேரோட காம்போ பிரசன்ஸ்ல வரக்கூடிய சீன்ஸ் எல்லாமே வேற ஒரு செம்மையா ஒர்க் ஆயிருக்கு. அண்ட் சூர்யாவோட ஆக்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் நாச்சா இருக்கும். அதில் எங்கேயுமே குறை சொல்ல முடியாது. கிளாஸியான லுக்கில் செம மாஸ் பண்ணியிருப்பாரு. ஏற்கனவே கருப்பு மூவியில் பயங்கரமான ஒரு கமர்ஷியல் ஹிட் கொடுத்தாரு. வெறும் கமர்ஷியல் படங்களை மட்டும் ஹிட் கொடுத்தா பத்தாதுன்னு இப்போ ஃபேமிலி மூவிஸ்லையுமே இப்போ ஹிட் கொடுத்துருக்காரு இந்த படத்து மூலமா. இந்த படத்தோட ரைட்டிங் ரொம்ப சென்சிபிளாகவும் ரொம்ப கிளீனாகவும் இருந்தது. நிறைய இடத்துல காமெடி எலமெண்ட்ஸ் நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. குறிப்பாக மமிதா பைஜுலாம் இந்த அளவுக்கு நடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி இந்த படத்துலாம் பார்க்குறேன். அந்த அளவுக்கு மமிதா பைஜுவோட பெர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருந்துச்சு. அவங்க வரக்கூடிய சில போர்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செம ஃபன்னாக இருக்கும். அண்ட் ஒரு சில இடத்துல கிரிஞ்சாகவும் இருந்துச்சு, ஒரு சில இடத்துல ரசிக்கும்படியாகவும் இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாமே எமோஷனல் தான். எமோஷனல் எலமெண்ட்ஸ் தான் நிறைய கலந்துருக்கும். ஸ்லோ பவுண்டிங்காக சில இடத்துல இருக்கலாம். அதனாலே என்னவோ நிறைய பேருக்கு லேக் அடிக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த படம் கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்ல மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு எமோஷனல் கனெக்ட் ஆச்சுன்னா அது பெருசாக அவங்களுக்கு கணக்கில் தெரியாது. செகண்ட் ஹாஃப்ல ரவீனா டண்டனோடைய அந்த சப்ஜெக்ட் மட்டும் கொஞ்சம் லைட்டாக வீக்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. எடிட்டிங் இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் கிறிஸ்பா. அது மட்டும் இல்லாமல் ஜிவி பிரகாஷோட மியூசிக் எல்லாமே நல்லா இருந்தது. எமோஷனல் எலமெண்ட்ஸ்க்குலாம் அதில் ரொம்ப பக்காவாக செட் ஆச்சு. படத்துல ஒரு சாங் நல்லா இருந்துச்சு, மிச்ச சாங்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு பெருசா இல்லைன்ற மாதிரி தான் சொல்லணும். நிமிஷ் ரவியோடைய சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துல ஒரு பிரீமியமான அண்ட் விஷுவல் லுக்ல நம்ம சூர்யாவையும் காமிச்சிருக்காரு. அதே சமயத்துல விஷுவல் பேக்ரவுண்டையுமே பார்த்தீங்கன்னா பக்காவா செட் பண்ணி எடுத்திருக்காங்க. வில்லேஜ் பேக்ட்ராப் லைஃப் ஸ்டைல் இருக்கவங்களுக்கு இந்த படத்தோட கதை செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஆனா சிட்டி லைஃப் ஸ்டைல வாழ்றவங்களுக்கு இந்த படத்தோட கதை மேட்ச் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். அவங்க லைஃப்லயும் சரி. நிறைய இடத்துல எமோஷனல் எலமெண்ட்ஸை நல்லா சூப்பரா ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல சீரியல் மாதிரியும் ஒரு ஃபீல் லைட்டா கொடுக்குது. பட் அந்த அளவுக்கு தெரியாத மாதிரி மேட்ச் பண்ணி எடுத்திருக்காங்க. நிறைய ஆக்ஷன் கமர்ஷியல் படங்கள்லாம் பார்த்து போர் அடிச்சு போச்சுன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் குட் ட்ராமா மூவியா இந்த படம் அமைஞ்சிருக்கு. மறக்காம இந்த படத்தை செக் அவுட் பண்ணி பாருங்க. சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்துக்கு SRS ரேட்டிங்ஸ் 5க்கு 3.5 கொடுக்கலாம்.